அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய ஆசை, கனவு, எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நிறைவேறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரித்த குருவும் செவ்வாயும் தற்போது பெயர்ச்சியாகி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படுங்க. நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கும் ஒரு பங்குதாரர்களாக சேர்த்து கொள்வதாக சொல்லலாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. இருந்தாலும் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று இந்த முயற்சிகளுக்கு நீங்கள் சம்மதிப்பது நல்லதுங்க. தொழில் நடத்துபவர்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலமான அமைய இருக்குதுங்க. நடத்தும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் கூட வரலாங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு விட்டு காத்து கொண்டிருக்கும் மகர ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோருடைய ஆதரவு பெருமை சேர்க்குங்க. புண்ணிய தலங்களுக்கு எண்ணியபடியே சென்று வழிபட்டு வருவீங்க. கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிய வீடு, மனை அல்லது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம் உங்களுக்கு தற்போது 7ரை சனியினுடைய கடைசி பகுதியான பாதச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. இக்காலகட்டங்களில் எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்குங்க. குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதாவது சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோகம் செயல்படுங்க. கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீரென பல நல்ல மாற்றங்கள் வந்து சேருங்க. எதையும் சிக்கி கொள்ளாமல் எதிலும் சிந்திக்காமல் செய்தால் கூட சிறப்பான பலன் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் மகிழ்ச்சி தருங்க. பொதுவாக இக்காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால அரசாங்க சம்பந்தமான ஆதரவுகள், சாதகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கன்னி சஞ்சரிக்குது. கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது கன்னி ராசியில் செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. குறிப்பாக பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனைகள் வரலாங்க. பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாங்க. நினைத்த காரியத்தை உடனடியாக செய்ய முடியாதுங்க. சகோதர வழியில் செலவுகள் அதிகரிக்குங்க. தொழிலை மாற்றுவது பற்றி சிந்தனைகள் மேலோங்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறையலாங்க. அதனால் எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சூரியனும் இருப்பதால உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால கல்வியில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. பலருக்கு கல்வி உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் பள்ளி வளாகங்களில் அல்லது கல்லூரி வளாகங்களில் நீங்கள் மேற்கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பூமிக்காரகரான கிரகம் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால விளைச்சல் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே இருக்குங்க. இருப்பினும் அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம் போன்றவை குறைவின்றி கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்குவதால் செலவுகளும் குறையுங்க. அரசாங்க உதவியும் சலுகைகளும் தக்க தருணத்தில் கிடைப்பது மன ஆறுதலை தருங்க. பழைய கடன்கள் தொடருவதால் மனதில் கவலை ஏற்படுங்க. ஆனா இந்த வாரம் முடிவதற்குள் அந்த கடனை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குருவும் சுக்கிரனும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால புதிய ஆபரண வஸ்திர சேர்க்கை உண்டாகுங்க. ராகுவினுடைய நிலை சாதகமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெற இருக்கீங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாகவும் இவ்வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சோழிங்கபுரம் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியின் தரிசனம் சனி மற்றும் அஷ்டம சூரியனால் ஏற்படும் தோஷத்தை அடியோடு போக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல தரிசிப்பது அதிக பலன்களை தரும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.